இருளில் இருந்து விடுதலை. என்னது? இருளிலிருந்து விடுதலை. கொலோசியர் 1:13. இங்கே பாருங்க, நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். எதற்கு ஸ்தோத்தரிக்கிறோம், எதற்கு மகிமை செலுத்துகிறோம் என்று கேட்டால், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை எல்லாத்தையும் விடுதலை ஆக்கியிருக்கிறார் அன்பின் தெய்வம் இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க. எதில் விடுதலை ஆக்கியிருக்கிறாரு? சிலுவையில் ரத்தம் சிந்தி என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அப்போனா இருள் என்பது ஒரு பெரிய போராட்டம், இருள் என்பது ஒரு பெரிய பலவீனம், இருள் என்பது நெருக்கம், இருள் என்பது நிந்தை, இருள் என்பது அவமானம், இருள் என்பது சாபம், இருள் என்பது பிரச்சனை, இருள் என்பது கண்ணி. இப்படிப்பட்ட போராட்டமான வாழ்க்கையில் இருந்து நம்முடைய தெய்வமாகிய இரட்சகர், வெற்றி வேந்தன், விடுதலை நாயகர் அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கி குமாரனாகிய ராஜ்யத்துக்கு நம்மளை உட்பிரவேசிக்க வச்சிருக்கிறாரு. அந்த தெய்வத்துக்கு கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. நம்மளை எங்கே உட்படுத்தியிருக்கிறாரு? நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கும்படி இருளின் அதிகாரத்திலிருந்து இயேசப்பா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? விடுதலையை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இதன் மூலமாக சிலுவையின் இரத்தத்து மூலமாக. ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு இருள் என்பது கிடையாது. இருளில் இருந்த நம்மளை இயேசப்பா வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்ன செஞ்சிட்டாரு? மாற்றிட்டாரு. அப்போனா இன்னைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றால் என்ன? வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றால் என்ன? துக்கம் இல்லாத வாழ்க்கை வெளிச்சம், வேதனை இல்லாத வாழ்க்கை வெளிச்சம், கவலை இல்லாத வாழ்க்கை வெளிச்சம், நோய் இல்லாத வாழ்க்கை வெளிச்சம். இதுக்கு பேர் தான் வெளிச்சம். அப்போ இன்றைக்கி ஒரு போராட்டம் இருந்துச்சுன்னா நம்ம குடும்பத்தில் ஒரு இருள் இருக்குன்னு அர்த்தம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இருளான காரியத்திலிருந்து இயேசு நம்மளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டார். ஆனால் அப்படி விடுதலை வாங்கி கொடுத்தும் அந்த விடுதலையை முழுமையாக நீங்கள் அனுபவிக்க முடியாமல் நாம் இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் என்றால், நாம் எப்படி விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால், நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் இருளில் கிடையாது, நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன். நான் வெளிச்சத்தின் பிள்ளை என்பதை நீங்கள் வாயை திறந்து என்ன செய்யணும்? பேசணும். எல்லாம் சொல்லுங்க, எனக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் வெளிச்சத்தின் பிள்ளை. இயேசு எனக்கு ஒளியாக இருக்கிறார், இயேசு எனக்கு வழியாக இருக்கிறார், இயேசு எனக்கு சத்தியமாக இருக்கிறார், இயேசு எனக்கு ஜீவனாக இருக்கிறார். அவர் தான் எனக்கு வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் எனக்கு பரலோகத்து வழிகாட்டி. அவர் இல்லாமல் நான் இல்லை. அவர் தான் என் கரத்தை பிடிச்சிருக்கிறார், அவர் தான் என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறார். அல்லேலூயா. 1 யோவான் 1:5-7 வாசிங்க. தேவன் ஒளியா இருக்கிற அவரிடத்துல என்ன இல்லை? இங்க இருங்க. இயேசு எப்படி இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் எப்போதுமே வெளிச்சமாவே இருக்கிறார். அப்பனா அவர்கிட்ட இருள் கிடையாது. அவர்கிட்ட என்ன கிடையாது? இருள் கிடையாது. அப்பனா ஒரு இருட்டுக்குள்ள ஒரு மனுஷன் நடக்க முடியாது, போக முடியாது, வர முடியாது, நின்ற இடத்துல நிற்க முடியும். ஆனால் இயேசு கிட்ட இருட்டு கிடையாது. அவரிடத்துல எவ்வளவு கொஞ்சம் கூட, ஒரு இம்மிய அளவு கூட, ஒரு பாயிண்ட் கூட நீங்கள் அவர்கிட்ட இருளை பார்க்க முடியாது. காரணம், அவர் வெளிச்சம். அவர் எவ்வளவு இருளை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளே நடக்கலாம் இருந்தால் சத்தியத்துடன் நடவாமல் பொய் சொல்ல இருக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, நான் இயேசு கூட இருக்கிறேன் என்று சொல்லியும் நம்ம இருளுக்குள்ளே இருந்தீங்கன்னா, நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லியும் ஒரு போராட்டத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா, நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லியும் ஒரு நெருக்கத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா, நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லி ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, அப்போ நீங்கள் என்ன செய்யலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுறலாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். இப்படி போட்டிருக்கு, அதை வாசிங்க. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், நாம் இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறோம் என்று சொல்லியும், இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால், இருளிலே பிரச்சனையில வேதனையில நடக்கிறவர்களா இருந்தால், சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களா இருப்போம். பொய் சொல்லலா இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்க, எத்தனையோ கிறிஸ்தவர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டவங்க உலகத்தில் இருக்கிறாங்க. நான் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்றாங்க, நான் ஞானசன் எடுத்துட்டேன்னு சொல்றாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க, நான் அவருடைய பிள்ளை, நான் பரலோகத்து பிள்ளைன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி சொல்லி அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. அவர் வாழ்க்கையில் ஏதாவது குறைகள், ஏதாவது ஒரு வேதனைகள், ஏதாவது கஷ்டம் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ என்ன சொல்றாருன்னா, நீ ஏன் என்கிட்ட தினமும் வாழ்க்கையில் இருளே கிடையாது, நான் வெளிச்சம் அப்படிங்கிறார். அப்போ என் வெளிச்சத்துக்கு நீங்கள் நீங்களும் வெளிச்சம் தான், இருள் கிடையாது. என்கிட்ட எவ்வளவு ஒரு கொஞ்சம் கூட என்கிட்ட இருள் கிடையாது. அப்போ ஏசப்பா சொல்கிறார் பாருங்க, என்ன சொல்கிறார் பார்த்துக்கொள்ளுங்க. நீ பொய் சொல்லலாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ ரட்சிக்கப்பட்டும் வெளிச்சத்தின் பிள்ளை இருந்தும் இயேசுவை ஏற்றுக்கொண்டும் இன்னைக்கு இருள் இருந்தால், அப்படி இருள் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, சத்தியத்தின்படி நடவாமல் பொய். அப்போ இருள் நம்மகிட்ட வந்துச்சுன்னா சத்தியத்தின்படி நடக்கலைன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் வார்த்தையை கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்கணும். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன்.
நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளை என்பதை நீங்கள் அனைவர்களுக்கு காட்டணும். அனைவர்களுக்கு காட்டுறீங்க இல்லையோ, பிசாசுக்கு நீங்கள் காட்டணும். இப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழணும் பிசாசுக்கிட்ட, சரிங்களா? இயேசு ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு என்ன செய்கிறாரு, வர்றாரு, பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி வரும்போது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. பரலோகத்திலிருந்து என்ன உண்டாகுது? ஒரு சத்தம் உண்டாகுது. அது என்ன சத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் என்ன செய்கிறேன், பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இந்த சத்தம் எப்போ உண்டாகுது? இந்த சத்தம் எப்போ உண்டாகுது? இயேசு ஞானஸ்நானம் எடுத்த உடனே மேல இருந்து ஒரு சத்தம் வருது. ஓகே, வாசிங்க. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அல்லேலூயா. எல்லாம் கைத்தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. இப்போ எப்படி ஏசப்பாவுக்கு ஞானஸ்நானம் எடுக்கும் போது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் என்ன செய்கிறேன், பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு பிதா சொன்னார்ல. இன்னைக்கு நீங்கள் எப்பெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கிறீங்களோ அப்போ பரலோகத்திலிருந்து இயேசு உங்களை பார்த்து சொல்கிறாரு, இவள் என்னுடைய மகள், நேசகுமாரன், இவர் என் பிள்ளை, இவள் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். இன்னையிலிருந்து இவ தத்து பிள்ளை கிடையாது, இவ பெத்த பிள்ளை, இவளுக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் எழுங்காது, நான் இந்த பிள்ளைகளுக்கு அரணும் கோட்டையமா இருக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கே ஏசப்பா உங்க மேல ஒரு சாட்சி சொல்லிட்டாரு. எப்படி பிதா வந்து இயேசுக்கு முன்னால இறங்கி, இது என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன், எப்படி பிதா இயேசுக்கு சொன்னாரோ அதே போல நீங்களும் ஞானம் ஞானஸ்நானம் எடுக்கும்போது அப்பவே இயேசு பரலோகத்திலிருந்து பேசிட்டாரு, இவர் என் பிள்ளை, இவர் என் பிள்ளை, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிற பிள்ளை, ஆவியில பிறந்திருக்கு, ஜலத்தில் பிறந்திருக்கு. அதனால இந்த நாளிலிருந்து இந்த பிள்ளைக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் எழும்பாது, ஒரு வழியா வருகிற போராட்டம் 7 வழியா ஓடி போகும், இந்த பிள்ளை பூமிக்கு உரியல் அல்ல, பரலோகத்து உரியவள் என்று அப்பவே முத்திரை விழுந்துருச்சு உங்க மேல. ஆமே. அதான் சொல்லப்பட்டிருக்கு, ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு எப்போ நீங்கள் ரட்சிப்படைஞ்சீங்களோ அன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிகளை முத்திரை குத்தப்பட்டிருக்கீங்க. இப்போ இங்கே இருங்களேன், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தோமோ அன்னையோட மறந்துடுறது நீங்கள் மறக்காதீங்க. அப்பப்போ நான் பிள்ளைங்கிறத காட்டுங்க, சாட்சி. அப்போ ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 5-8, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இங்க இருங்க. இயேசு கிறிஸ்து இரட்சகர், வெற்றி வேந்தன் என்று அவரை நீங்கள் முழுமையாக நம்புனீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்திலும் கண்டிப்பான முறையில் ஜெயத்தை பார்க்க முடியும், தோத்து போக மாட்டீங்க. ஓகே, அடுத்து இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஜலத்தினாலே மாத்திரமல்ல ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர். கேளுங்க, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், 3. ஆவி, ஜலம், ரத்தம் என்பவை. ஆவி, ஜலம், ரத்தம். இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப நீங்க உங்களுக்கு சாட்சி யாரு? இப்போ ஒருவேளை நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, இயேசு ஏற்றுக்கொண்டீங்க, இந்த பூமியில் ஒரு சில பேத்துக்கு தெரியும், ஒரு சில பேத்துக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு சாட்சியாய் வந்து என் பிள்ளை, கையை வைக்காத, என் பிள்ளை அப்படின்னு சொல்லி பிசாசுக்கு முன்னால் சாட்சியாக முன்னாடி வந்து நிற்கிறது எது தெரியுமா? ஆவி, ஜலம், ரத்தம். இயேசுடைய ரத்தம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து முன்னாடி எந்த பிரச்சனை வராமல் உங்களை தடுத்து நிப்பாட்டு ரத்தம். ஜலங்கிறது, அது ஜலங்கிறது நீங்கள் பிறந்த பிள்ளை. ஜலங்கிறது என்னது? பிறந்துட்டீங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க. ஆவி, பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, திருப்பி 3 சொல்லுங்க பாருங்க. பூமியில் உங்களுக்கு சாட்சி யாரு? ஆவி, ஜலம். அதான் ஜலங்கிறது ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னு சொல்லணும். எப்படி சொல்லுங்க? இப்போ சொல்லுங்க, ஏய் நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், இரத்தத்தால் கழுவப்பட்டுட்டேன், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அவங்க 3 பேரும் எனக்கு சாட்சி. சாட்சி, நான் பரலோகத்து பிள்ளை, இயேசுவின் பிள்ளை, நான் பரலோகத்தின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, நான் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த பூமியில் யாரும் சாட்சி தேவையில்லை எனக்கு. இவங்க 3 பேரும் சாட்சியாக இருக்காங்க. அதனால் உன் பருப்பு என்கிட்ட வேகாது, உன் பலவீனமும் உன் கஷ்டமும் நஷ்டமும் என் பக்கத்தில் வர முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா.
இப்படி நீங்கள் அடிக்கடி நீங்கள் பேசுனீங்கன்னா, நான் இப்படி பிறந்திருக்கிறேன், எனக்கு சாட்சியாக 3 பேர் இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னா, உங்கள் பக்கத்தில் எந்த முனியும் கொல்லிவா பிசாசும் எந்த சத்துருவும் உங்கள் குடும்பத்துக்குள்ளே தலை காட்ட முடியாது. அல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஞானஸ்நானம் எடுத்ததை ஒரு சில பேர் ஞானஸ்நானம் எப்போ எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால், ஞானஸ்நானம் அப்படின்ட்டு சொல்லுவீங்க. அப்படி சொல்கிற ஆளு ஞானஸ்நானம் எடுத்துகிட்டே நான் ஜலத்தில் பிறந்திருக்கிறேன், ஆவியில் பிறந்திருக்கிறேன், ரத்தத்தால் பிறந்திருக்கிறேன் அப்படி சொன்னீங்கன்னா சரி, பக்கத்தில் வரமாட்டாங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா? உங்களுக்கு ஏதாவது போராட்டம் வருதுன்னா சாட்சி 3 பேர் சாட்சி இருக்காங்க. நீ இயேசுவின் பிள்ளைக்கு சாட்சி. ஒரு இடம் வாங்கினாலும் சாட்சி கையெழுத்து போடணும், ஒரு வீடு வாங்கினாலும் சாட்சியை கையெழுத்து போடணும், ஒரு லோனு போட்டாலும் சாட்சி கையெழுத்து போடணும். ஆனால் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு நான் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு சாட்சி 3 பரலோகத்தில் 3, ஆனால் பூமியில் நமக்கு 3 இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க தான் ஜலம், ஆவி, இரத்தம். அல்லேலூயா. ஜலம் என்பது ஞானஸ்நானம், ஆவி என்பது பரிசுத்த ஆவியானவர், இரத்தம் என்பது இயேசு. அல்லேலூயா. இவங்க 3 பேரும் நமக்கு சாட்சியாக இருக்காங்க. அதனால் நமக்கு சாட்சி 3 பேர் வந்து நிற்கும் போது ஏதாவது போராட்டம் நமக்கு வருமா, ஏதாவது வேதனை வருமா, ஏதாவது நிந்த வருமா, ஒரு பயலும் பக்கத்தில் வரும். அப்படி எவனாச்சும் வந்தாலும் 3 பேர் எந்திரிச்சு நிற்பாங்க. ஏய் என் பிள்ளை தொடாத, ஓடி போயிரு. புரியுதுங்களா? அதனால தான் நீங்கள் அடிக்கடி என்ன செய்யணும்னு சொல்லணும், நான் ஜலத்தில் பிறந்திருக்கிறேன், ஆவியில் பிறந்திருக்கிறேன், 3 பேர் எனக்கு சாட்சி தெரியுமா. நான் ஜலத்தில் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன் தெரியுமா, நான் ஆவியில் பிறந்திருக்கிறேன் தெரியுமா. அதான் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஜலத்தில் பிறந்துட்டோம். ஜலத்தில் பிறந்தானே என்ன அர்த்தம்? ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, பிறந்துட்டீங்க, ஆவியில் பிறந்துட்டீங்க. ஆவில்னா பரிசுத்த ஆவிகள் நிரம்பி ஜெபிக்கிறீங்க தெரியுமா, அப்போ ஆவியில் பிறந்துட்டீங்க. அப்போ நீங்கள் பரலோகத்துக்கு தகுதி ஆயிட்டீங்க. நீங்கள் பரலோகத்தின் பிள்ளைய, நீங்கள் பூமிக்கு உரியவர்கள் அல்ல. இதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ நீங்கள் இந்த பூமியில் என்னதான் இருந்தாலும் எல்லாம் உன்னை விட்டுட்டு தான் போகணும். ஒன்றும் கொண்டு போக முடியாது, ஒன்றும் கொண்டு போக முடியாது. ஆனால் பரலோகத்துக்கு போக வேண்டிய நம்ம ஆளுங்க, நம்ம பரலோகத்தின் பிரஜை. நம்மளுக்கு ஒரு இடத்த ஏசப்பா எப்போ ஆயத்து பண்ணி வச்சுட்டார். ஆமான்னு சொல்லுங்கள். இங்கே இருந்து ஆள போகிறீங்களா? இங்கேருந்து ஆள போகிறீங்களா? போதும் தாண்டது இருந்த நொம்போல் பிக்கல் பொடுங்கல் நொந்து வெந்து சீட்டு கீட்டு நொட்டு அது லொசுக்கு மழை அந்த இது இந்த இது ஏகப்பட்ட கட்ட பஞ்சாயத்து. வேணாமையா, சீக்கிரம் வாங்கய்யா, போமையா, கூட்டிகிட்டு போமையா. அங்கே போய் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் மறந்து பரலோகத்தில் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். நாத்தனா அங்கே நாத்தனா பிக்கல் கிடையாது, மாமியார் பிக்கல் கிடையாது, மாமனார் பிக்கல் கிடையாது, பக்கத்து வீட்டு பிக்கல் கிடையாது, புருஷன் கூட பிறந்தார் ஏகப்பட்ட புருஷன் கூட பிறந்த ஆளுக்கு பிக்கல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அந்த மாதிரி பிக்கல் பொடுங்களே கிடையாது, பசியும் கிடையாது, கொடுமையும் கிடையாது. அங்கே நீதியின் சூரியன் இயேசுவை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க அப்படி நம்ம என்ன செய்ய போகிறோம்? இருக்கும் சங்கீதக்காரன் தாவீதை பார்த்து அங்கு நடன ஆடிடுவேன், அவனை பார்த்து பேசி தொட்டு பார்ப்பேன். எப்படியா இந்த பூமியில் வாழ்ந்த மோச தாத்தாவா பார்ப்பேன், செங்கடலை எப்படியா பழுதைங்க, காடை எப்படியா வர வச்சிங்க, நோவா தாத்தாவை பார்க்க போகிறோம். எப்படி 40 நாள் அந்த அரராத்து மலை மேலே எப்படி நீ பேழைகள் இருந்து கேட்க போகிறோம், அப்படிலாம் போய் பார்க்க போகிறோம். அதெல்லாம் கண்கொள்ளா காட்சி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளை தகுதி ஆக்கிட்டாரு. அப்பா கையை தட்டி, அப்பா அப்படி எந்திரிங்கப்பா, அப்படி எந்திரிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாட சொல்லி கேட்பே, நடன ஆடிடுவேன், சேர்ந்து பாடிடுவேன். பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். ஓய் தானான தனனா போரே தானான தனனா. பரலோகத்தின் பிள்ளை எப்படியா இருக்கிறது? பரலோகத்தின் பிள்ளை எப்படியா இருக்கிறது? தானான உன் பிக்கல் கொடுக்க போயிருச்சு. தனனா தானானா சொல்லு, தானான தனனா தானானா தானான தனனா தானானா. அல்லேலூயா. நாளைக்கு ஏசப்பட போகிறோன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். எவ்வளோ சந்தோஷம், நிம்மதி, நிம்மதி. தேவ தூதர்களை பார்க்க போகிறோம், நிறைவேற்ற பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குறதுக்கு உங்களை என்னை ஏசப்பா
தகுதிப்படுத்திட்டார். எப்படி தகுதிப்படுத்தினா, ரத்தத்தை சிந்தி அது என்னன்னா ஜலம், ஆவி, ரத்தம் 3 பேர் சாட்சியாக இருக்காங்க பரலோகத்துக்கு போகிறதுக்கு சாட்சி. அல்லேலூயா. அதனால் யாராவது ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தீங்கன்னா ஞானஸ்நானம் எடுத்து போடுங்க. அப்போ தான் பரலோகத்துக்கு முடியும். வர ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்நானம் கொடுக்குறேன். அதனால் ஞானஸ்நானத்தை என்ன செஞ்சு போடுங்க, எடுத்து போடுங்க. அப்போ தான் பரலோகத்துக்கு டிக்கெட்டு, இல்லைன்னா டிக்கெட்டு கிடையாது. ஞானஸ்நானம் எடுத்தவங்களாம் பரலோகத்துக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அல்லேலூயா. நீ ரிசர்வ் பண்ணதால நிறைய பேர் நிற்கிறீங்க. ஆனால் ரிசர்வ் பண்ணிக்க. திடீர்னு எப்போ வருவான்னு தெரியாது, ட்ரெயின் கிளம்பி போயிடும். அப்புறம் நீ வந்து அன்ரிசர்வோட வர முடியாது. பரலோகத்துக்கு அன்ரிசர்வ் வர முடியாது. டிக்கெட் ரிசர்வ் பண்ணால் தான் வர முடியும். அல்லேலூயா. அதனால் யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்களோ அவங்களாம் டிக்கெட் ரிசர்வ் பண்ணியாச்சு. உங்களுக்கு சீட்டு ரெடியாக இருக்குது பரலோகத்தில். சீட்டு ரெடி, கையை தட்ட போகுது. நீ வந்து ஒரு 50 வருஷம் கழிச்சு மண்டையை போட்டாலும் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட சீட்டு அப்படி அங்கேயே இருக்கும், பக்கத்தில் அங்கேயே இருக்கும். சீட்டு யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா அவர் அப்படி தான் சொல்லிட்டு போயிட்டார், நான் போய் உங்களுக்காக பரலோகத்தில் ஒரு இடத்த ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டார். உங்களுக்கு எனக்கு யாருக்காவது இந்த கிருபை கிடைக்குமாயா? இந்த உலகத்தில் எத்தனை மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் உங்களுக்கு எனக்கு சொல்கிறாரு, மகளே உனக்கு ஒரு சீட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நீ நேரம் இங்கே மண்டையை போடுவ, உன் ஆவி அங்கே வந்துடும். இங்கே மண்டையை போடுற பற்றி நீ கவலையே படாத. இதுக்கு முன்னாடி மண்டையை போட்டவங்க, மறித்தவங்களாம் கொடுத்து வைத்தவர்கள், புண்ணியவாளைங்க, புண்ணிய பிள்ளை. அவங்களாம் தேவ தூதர் மத்தியில் உட்காந்துட்டு தேவ தூதர் போல் பறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த கொடுப்பு நான் உங்களுக்கு எனக்கு இல்லை. சீக்கிரம் என்ன செய்யணும், வரணும். என்னடா சாக சொல்கிறேன் நினைக்கிறீங்களா? இல்லை, நான் சாக சொல்ல, அதுக்குள்ளே நேரம் வரும். அப்பா வச்சுருக்காரு. அதனால் அதை நினச்சி சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா. அதை நினச்சி சந்தோஷமாக இருங்க. ரட்சிக்கப்பட்ட அப்பா அம்மா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள்லாம் ஆண்டவர்கிட்ட போயிருக்காங்கன்னா அதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்க. அதை குறித்து நீங்கள் பெற்ற பிள்ளைங்க, உங்களை பெற்ற அம்மா அப்பாலாம் அங்கே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அங்கே இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு முன்னால் அவங்க போயிட்டாங்க. கவலைப்படாதீங்க. அங்கே வந்து இங்கே வந்து சோறு சாப்பாடு பழைய கொஞ்சம் ஊறு கஞ்சி மஞ்சி எனக்கு சோறு அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அங்கே அப்படிலாம் கிடையாது. மண்ணா பெஸ்ட்டு, இருக்குதுல பெஸ்ட்டு. தேனிலிட்ட பணியாரம் மண்ணா உங்கள் பிள்ளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மண்ணா உங்கள் குடும்பத்திற்கால சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி நீங்கள் நானும் ஒரு நேரத்தில் போய் சாப்பிட போகிறோம். ஹல்லேலூயா. அப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்க போகிறோம். அப்பாவை பார்த்து துதிச்சு ஹல்லேலூயா அப்புறம் கோரஸ் பாடி அப்பா மகிமைப்படுத்த போகிறான். சீக்கிரம் போக போகிறான். இது நினைக்கும் போது நாளைக்கே வந்துட்டு நல்லா இருக்கும் போயிடலான்னு பார்க்குறேன். என்னையா உன் பிள்ளையை கல்யாணம் காட்சி முடிச்சு கொடுக்குன்னு பயப்படாத. கர்த்தர் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்ள. ஆமாம், கைத்து அப்பாங்க மகிமை செலுத்துங்க. அப்போ உங்களுக்காக கர்த்தர் இறங்கணும் அப்படின்னு கேட்டால் 3 சாட்சி நீங்கள் அடிக்கடி பேசணும். வாயை திறந்து என்ன பேசணும்? ஜலம், ஆவி, ரத்தம். நான் பிறந்துட்டேன். சாட்சி அவங்க தான். அதனால் எவ்வளோ அசுத்தக்கிரி நம்ம குடும்பத்துக்குள்ள கை வைக்கக்கூடாது. அசுத்தக்கிரி உள்ளே வரக்கூடாது. சத்துரு உள்ளே வரக்கூடாது. இயேசுவின் பிள்ளை முத்திரை போட்டாச்சு. முத்திரை போட்டாச்சு. என் மேலே முத்திரை இருக்குது அப்படிங்கிற அந்த தெனாவுட்டு அந்த தைரியம் உங்களுக்கு எப்போது வரணும்? இல்லை சொல்லுங்க, ஒழுங்கா இருந்துக்க. நான் ஜலத்தில் பிறந்துட்டேன் தெரியுமில்ல. எனக்குள்ள ஆவியானவர் இருக்கார் தெரியுமில்ல. ரத்தத்தால் கழுவப்படும் தெரியுமில்ல. எங்கள் அப்பா எனக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. சும்மா வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காத. சும்மா காது வலி, மூக்கு வலி, முட்டு வலியை கொடுத்துக்கிட்டு இருக்கியா? ஓடி போயிரு. அடுத்த மணி சண்டைக்கு இழுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கியா? ஓடி போய் இயேசுவின் நாமத்தில். தரித்திரத்தை ஆவியை கொண்டு வந்துருக்கியா? கடங்கர ஆவி வந்துக்கிட்டு இருக்கியா? இனி கடங்கர ஆவி என் வீட்டுக்குள்ள வந்தேன்னு அவ்வளோதான். ஓடி போயிரு. எங்கள் அப்பா சாட்சி எனக்கு. நான் ஜலத்தில் பிறந்துட்டேன், ஆவியில் பிறந்துட்டேன். திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மணிக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுங்க. அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க? பேசுங்க. புலம்புறது நிப்பாட்டுங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல, குழப்பமாக இருக்குது, ஒரே இதாக இருக்குது, சமாளிக்க முடியல, என்ன செய்யறது, ஏன் இப்படி எனக்கு மட்டும் சோதனை, அப்பெல்லாம் பேசாதீங்க. நான் பிறந்துட்டேன், ஜலத்தில் பிறந்துட்டேன், ஆவியில் பிறந்துட்டேன், ரத்தத்தில் பிறந்துட்டேன். அல்லேலூயா. ஆவியினால் விடுதல்ல, ரத்தத்தினால் விடுதல்ல, ஆவியினால் விடுதல்ல, ரத்தத்தினால் விடுதல். ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. தகப்பனை இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் வைக்கிறேன். ஆண்டவரே, நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையப்பா. நீர் ஆண்டவரை முத்திர குத்தின பிள்ளையப்பா. இவர்கள் ஜலத்தில் பிறந்தவங்க, ஆவியில் பிறந்தவங்க, இரத்தத்தால் பிறந்தவங்க. இவங்களாம் முன் குறிக்கப்பட்டவர்கள். என்னையும் சேர்த்துக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள்லாம் முன் குறிக்கப்பட்டவர்கள். என் குடும்பத்தையும் சேர்த்துக்கிறேன். நாங்களாம் முன் குறிக்கப்பட்டவர்கள். நாங்களாம் ஒரு விசேஷமான ஆளாப்பா. நாங்களாம் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆள் தகப்பனே. அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு மூவர் சாட்சியாக இருக்கிறீங்க. யார் பருப்பு எங்களுக்கு வேகாது தகப்பனே. நீங்கள் கூட இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.